அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சடலங்கள் காணாமல் போனது அம்பலமாகி இருக்கிறது. அரசு மருத்துவமனையிலிருந்து சடலங்களை வாங்கி எரித்ததாக செஞ்சிலுவை சங்கம் செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறது. நெல்லை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தில் 80 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் இந்த தகவல்களை பெற்றது யார்? எந்தெந்த வழிகளில் எல்லாம் முறைகேடு நடைபெற்றதாக தெரியவந்திருக்கிறது? உங்களில் நாம் இருப்பது தற்பொழுது நெல்லை அரசு மருத்துவமனையில் காணாமல் போன சடங்குகள் குறித்து தகவல் மூலம் பெறப்பட்டுள்ள சமூக ஆர்வலர் பிரம்மான் முருகா அவரிடம் இது குறித்து பேசலாம். சொல்லுங்க, இது எப்படி இந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சது? எவ்வளவு பிணங்கள் இந்த ஆதாரம் இல்லாமல் எரிக்கப்பட்டதா உங்களுக்கு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கிடைச்சிருக்கு? அதாவது 2013 நான் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அவங்ககிட்ட தகவல்கள் கேட்டு வந்தேன். அதில் என்னாச்சுன்னா 237 பிணங்கள் எந்த ஆவணமும் இல்லாமல், அதாவது ஃபார்ம் நம்பர் 4 ஃபார்ம் நம்பர் 4A அப்படின்னு 2 ஃபார்ம் வாங்கி தான் ஒரு பிணத்தை எரிக்கணும். அந்த ஃபார்ம் நம்பர் 4A என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதை டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும், இவர் இறந்துட்டாரு அப்படின்னு. அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லாமல் யாரையும் எரிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 237 பேர் எந்த விதமான இது இல்லாமல் இவங்க எரிச்சிருக்காங்க. இந்த ஆவணங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டது. அதில் பார்த்தா ஒவ்வொரு கவுன்சிலர், சேர்மன், முன்னாள் சேர்மன், இப்படி பலர்கிட்டையும் ஆவணங்களை அவர் இறந்துட்டார்னு கூட குறிக்காம, இவர் இந்த இடத்துல குடியிருந்து வந்தார், அவர் எரிக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஆவணத்தை மட்டும் வச்சு 237 பேர் எரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அனாதை பிணங்கள் கவர்மெண்ட் அலுவலகத்திலேருந்து, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயும் எந்த ப்ராப்பர் ரெக்கார்டும் இல்லை. அதில் அந்தோனின்னு ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அந்த பாடியை யார் ரிசீவ் பண்ணாங்கிற சிக்னேச்சர் கூட இல்லை. இந்த சூழ்நிலையில் அங்கிருந்து 4 பிணம் கொடுத்தாங்கன்னா இவங்க இங்கே 2 பிணத்தை தான் எரிச்சிருக்காங்க. மீதி 2 பிணம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. இப்படி 6 பிணங்களுக்கு கணக்கே இல்லை. அதே மாதிரி அவங்க கொடுக்காத காலத்திலையும் இவங்க அன்னோன் பாடின்னு சொல்லி 6 பிணம் 4 பிணம்னு எரிச்சிருக்காங்க. இந்த அன்னோன் பாடி யாரு அப்படின்னு தெரியல. அன்னோன் பாடி கொடுக்கறதுக்கு யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஒன்று போலீஸ் தரப்புல இருந்து ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், அதாவது பொது மருத்துவமனையில் கொண்டு போய் அவங்க கூராய்வு பண்ணி தான் அந்த பாடியை கொடுப்பாங்க, பப்ளிக் டெத்தாக இருந்தால். ஆனால் இங்கே எதுவுமே குறிப்பிடப்படாமல் அன்னோன் பாடி அப்படின்னு போட்டு 6 பேரை எரிக்கிறாங்க. இவங்க யார், எப்படி எரிக்கப்பட்டது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மோசடி இங்கே நடந்திருக்கு. இது நான் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வாங்கினேன். இது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய செஞ்சிலுவை சங்கத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதா தகவல் மூலம் பெறப்பட்டிருக்கு அப்படின்னீங்க. வேறு என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது? அதில் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவில் சுற்றித் திரிகின்ற நபர்களை மீட்குவதற்கு இவங்களுக்கு மாற்றுத்திறனாளி ஆணையம் சென்னையில் இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததா ஒரு கடிதம் சொல்கிறாங்க செஞ்சிலுவை சங்கத்துக்கு. ஆனால் இவங்க 2011 ஒரு 20 பேரை மீட்டதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு தூத்துக்குடியில் உள்ள காப்பகத்தில் சேர்த்ததாக சொல்லிடுறாங்க. 2013-14 யாரையும் மீட்கலை. 15-16 இவங்க கிட்டத்தட்ட 50 பேரை மீட்டதாகவும், 25 ஒரு இயருக்கு மீட்டதாகவும், அதில் 12 பேரை இங்கே இருக்கக்கூடிய வடகரையில் உள்ள அன்பின் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்ததாகவும், மீதி உள்ள 13 பேரை பாளையங்கோட்டையில் உள்ள பிஷப்பில் சேர்த்ததாகவும் இவங்க ஒரு தகவல் கொடுத்தாங்க. அதில் 25 பேரும் பெண்கள்னு சொன்னாங்க. ஆனால் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகமான திருநெல்வேலியில் இருந்த மனோகர் அப்படிங்கிற அதிகாரி கொடுத்த தகவலில் 10 பெண்களும் 2 ஆண்களும் வடகரையில் சேர்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்க பேர் வேற, இவங்க கொடுத்த பேர் வேற. இப்படி பல்வேறு முறைகேடுகள். இவங்க அந்த அந்த ஆசிரமத்தில் என்ன நடக்கணும்னு தெரியல. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இவங்களே மீட்டுக்கிறாங்க. யார்? அந்த ஆசிரமக்காரங்களே மீட்டுக்கிட்டு ரெட் கிராஸ் மீட்டது அப்படின்னு ஒரு பொய்யான ஆவணத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க எங்கே இருந்து மீட்காங்க, இவங்க எத்தனை பேரை மீட்டாங்க, இந்த மீட்ட நபர்களை பற்றிய தகவல்லாம் காவல் நிலையத்துக்கு தெரிவிச்சிருக்காங்கன்னா இல்லை. காவல் நிலையத்தில் கேட்டாலும் யார் இருக்கான்னு தெரியல. அப்போ அங்கே சட்டப்புறமாக யாருனாலும் தங்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்குது. யாராலும் அங்கே மறைஞ்சு இருந்துக்கலாம், கேட்டால் மனநிலை பாதிக்கப்பட்டன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கணக்குகள் எதுவும் முறையாக இல்லை. இப்படி மீட்கப்பட்டு அதுக்காக அரசிலிருந்து பணம் வாங்கப்பட்டு 1,07,000 ரூபா மோசடி நடந்திருக்கு. இதை சார் ஆட்சியராக இருந்த திரு விஷ்ணு அவர்கள் இதை விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட 2 மாதம் விசாரணை நடத்தி இதில் மிகப்பெரிய குற்றம் நடந்திருக்கு. இந்த காப்பகங்களை உடனே சீல் வைக்கணும், இது முறையாக கொடுக்கப்பட்டிருக்காங்கிறத ஆய்வு பண்ணணும், இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் விஷ்ணு சாருடைய அறிக்கையில் கூட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இப்படி பல பேர்கள் மீட்கப்பட்டதாகவும், மீட்கப்பட்ட நபர்கள் அங்கே இல்லை.
இவங்க வந்து ராஜாத்தின்னு ஒருத்தர் மீட்டரா சொல்றாங்க. ஆனா அந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் உள்ள ரெக்கார்ட் பார்த்தா தேவிகான்னு ஒருத்தர் மீட்டர் தான் இருக்கு. இங்க வந்து கிருஷ்ணம்மாள்னு ஒருத்தர் மீட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க சண்முகம்னு ஒருத்தர் மீட்டர் தான் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இங்க மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. இவங்க எல்லாம் எங்க போனாங்க? உண்மையிலே மீட்கப்பட்ட நபர் யாரு? மீட்டாங்களா இல்லையா? இல்ல மீட்கப்பட்ட நபர்கள் வெறும் கொண்டு போயிட்டாங்களா? இதெல்லாம் குற்றச்சாட்டு எந்தெந்த முகாம்கள் அந்த காப்பகங்கள் குற்றச்சாட்டு இருக்கீங்க? மொத்தம் 3 காப்பகங்கள் வந்து இதுல ஈடுபட்டிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்தமா என்கிட்ட கேட்டா திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து காப்பகங்களும் ஆய்வுக்கு உட்பட்டப்படும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க உள்ள காப்பகங்களை உடனே ஆய்வுக்கு உட்படுத்தணும். இவங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் ஃபண்ட்ஸை வாங்கி அங்கிருந்து வரக்கூடிய நிதியை பெற்று இங்கு நல்லது செய்வதாகவும் சேவை செய்வதாகவும் காட்டிட்டு இந்த சேவைக்காக வரப்பட்ட இந்த ரெட் கிராஸ் இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவைக்காகவும் மாற்றப்பட்டுட்டு அந்த அளவுக்கு ரெட் கிராஸே மோசமாக போயிருக்கு. இவங்க வச்சிருக்கக்கூடிய நிலையை பார்த்தா இதில் மிகப்பெரிய சட்டப்புறம்பான செயல்கள் நடைபெற்றிருக்கு. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்ல முடியாத நிலையில் இருக்கு. இதை வந்து காவல்துறை தான் என்ன செய்யணும், துரிதமாக நடவடிக்கை எடுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய வடகரையில் இருக்கக்கூடிய டாமின் பிலிப் அவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. டாமின் பிலிப் நடத்தக்கூடிய அன்பின் இல்லம், இங்கே நடத்தக்கூடிய ஸ்டீஃபன் முல்லர் நடத்தக்கூடிய அன்பு இல்லம் பிஷப்பு, அப்புறம் எம்பவர் காப்பகம் தூத்துக்குடி, அந்த எம்பவர் காப்பகத்தை க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் வந்து பதில் கொடுக்குறாரு. அந்த காப்பகமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே 20 பேர் சேர்க்கப்பட்டதா இருக்கு. அந்த 20 பேரை எங்கே கொண்டு விட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த 20 பேர் எங்கே போனாங்க? அவங்க எங்கே இருக்காங்க? இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. இந்த காப்பகங்கள் உடனே கண்காணிக்கப்படணும். இதுக்கு வந்து சிபிஐ வச்சு விசாரணை பண்ணாதான் உண்மை தெரியும். இடம் எரிப்பதில், சடலங்கள் எரிப்பதில் முறைகேடு நடந்திருக்கதாகவும் அதுலேயும் பல குற்றச்சாட்டுகள் நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. அது குறித்து நீங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கோ அதே போல் மருத்துவமனை நிர்வாகத்துக்கோ கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க? அதாவது நான் மருத்துவமனையில் கேட்டதுக்கு அவங்க வந்து இவங்க முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா எத்தனை பேர் எரிக்கப்பட்டாங்க, ஒவ்வொரு மாதமும் எரிக்கப்பட்டவுடைய விவரம் கொடுங்கன்னு கேட்டேன். அதில் அவங்க விவரம் கொடுத்தாங்க. அதில் அன்னோன் பாடி எத்தனை பேருன்னு கேட்டேன், அந்த விவரமும் கொடுத்தாங்க. கார்பரேஷன்லையும் கேட்டேன், கார்பரேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் இங்கே இருக்கக்கூடிய இதில் கேட்டேன், நம்ம அரசு மருத்துவமனையில் அவங்களும் விவரம் கொடுத்தாங்க. அந்த அரசு மருத்துவமனையில் ஜனவரி மாதம் 2015 4 பிணங்கள் அனாதை பிணங்கள் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. பிப்ரவரி மாசத்துல 3 பிணங்கள் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. மார்ச் மாசத்துல பிணமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க செஞ்சிலி வச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்ச் மாசத்துல 6 பிணங்கள் கொடுக்கப்பட்டது, பிப்ரவரி மாதம் 6 பிணம் கொடுக்கப்பட்டதுங்க. அப்போ 2 பிணம் எக்ஸ்ட்ரா வந்து இவங்க எரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஏப்ரல் மாதம் 3 பிணம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏப்ரல் மாதம் எந்த பிணமே தரலைங்க. அப்போ அந்த 3 பிணம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி போலியான ஆவணங்கள் 237 பேர் இப்படி எரிச்சிருக்காங்க. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சாந்திங்கிற ஒரு நபர் 2 தடவை ஒரே நாளில் எரிக்கப்படுறாங்க. சாந்திங்கிற நபர் காலையில் 10:30 மணிக்கு அடக்கம் பண்ணப்பட்டதாகவும் எரிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் தந்திருக்காங்க. அதுக்குள்ள ஆவணம் தந்திருக்காங்க. அதே சாந்தியை 12:30 மணிக்கு எரிச்சதாகவும் ஒரு தகவல் தராங்க. அப்போ முழுமையாக அங்கே எந்த ஆவணமும் இல்லை. இதில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு. ஒருவேளை மேன் மிஸ்ஸிங் இங்கே காணும், நான் எவ்வளவு மேன் மிஸ்ஸிங் காணும்னு சொல்லி போலீஸ்லேயே கேட்டேன். மேன் மிஸ்ஸிங்கில் காணுங்கிற லிஸ்ட்டே பெரிய லிஸ்ட்டாக வருது. அப்போ யார் காணும், யார் எரிக்கப்பட்டிருக்கா, இதெல்லாம் போலீஸ் துரிதமாக விசாரிக்கணும். ஆனால் போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இது வரைக்கும் அமைதி காத்தே வந்துச்சு. அதனால தான் நான் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலியில் நான் புகார் கொடுத்தேன். 2016 டிசம்பர் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. 2017 மார்ச்சில் தான் இவங்க 2016 மார்ச்சில் தான் இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. 2015 வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் முன்னாள் இங்கே இருந்த சப் கலெக்டராக இருந்த விஷ்ணு சார் தலைமையில் ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணாங்க. அந்த என்கொயரியில் நான் ஆஜராகி முழு டீட்டெயிலும் கொடுத்தேன். அந்த ஃபுல் டீட்டெயிலையும் எதிர்த்தரப்புலையும் கேட்டாங்க. அதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேபாள் ரிலீஃப் ஃபண்டு அங்கே வெள்ளம் வந்துட்டுன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த பிரிக்கப்பட்ட பணங்களும் இந்த ரெட் கிராஸில் உள்ளவங்களே சாப்பிட்டாங்க. அந்த பணம் உரிய ஆளுக்கு போல. அதில் பள்ளி குழந்தைகள் கொடுத்த 40,000 ரூபாய் அவங்க அங்கேருந்து டிடியாகவே கொடுத்துருக்காங்க. அந்த டிடி எந்த வங்கியில் மாற்றப்பட்டதுன்னே தெரியல, எந்த கணக்கும் இல்லை. இந்த ரெட் கிராஸில் 5 கணக்கு இருக்குது. ரெட் கிராஸ்ங்கிற பேரில் 5 பேங்க்கில் 5 கணக்கு வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு கணக்கு இருக்கிற மட்டும் தான் காட்டிகிட்டே இருக்காங்க. இப்படி மிகப்பெரிய மோசடி இருந்துச்சு. அது அங்கே நிரூபிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி விஷ்ணு சாரே ரிப்போர்ட் கொடுத்தும் 1 வருஷ காலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதில் என்ன பண்ணாங்கன்னா அதில் உள்ள நபரை மட்டும் அந்த யார் கையாடல் பண்ணாங்களோ அதில் உள்ள சேர்மனாக இருந்த டிஏ பிரபாகரையும் சொக்கலிங்கத்தையும் பதவியிலிருந்து நீக்கிட்டு, அதாவது வாலண்டியர் அவங்க ரிசைன் லெட்டர் வாங்கிட்டு அதை நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதில் விஷ்ணு
சார் கூட சொல்லியிருந்தாரு, ஒரு 3 பேர் கொண்ட ஆடிட்டர் உட்பட 3 பேர் கொண்ட குழு வச்சு எவ்வளவு மோசடி நடந்திருக்குன்னு அந்த கணக்குகளை ஆய்வு செய்யணும்னு சொன்னார். ஆனால் கலெக்டரும் 3 பேரை கொண்டு ஆய்வு செய்ய சொல்லுதா உத்தரவு போட்டார். ஆனால் கலெக்டர் உத்தரவு யாருமே மதிக்கலை. இன்னைய வரைக்கும் அந்த ஆய்வே நடக்கலை. அதில் நடந்த மோசடி எவ்வளோன்னு இவங்களால துல்லியமாக சொல்ல முடியல. ஏன் கணக்குப்படி 80 லட்சம் ரூபா இவங்க வந்து கையாடல் பண்ணியிருக்காங்கிறத நான் கம்ப்ளைண்ட்டாகவே சப் கலெக்டரே சொன்னேன். சார் ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் விசாரணை நடந்தது. நீங்கள் அந்த விசாரணையில் அவர் குறிப்பிட்ட போது அதில் இது தவறு நடந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆமாம், அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தவறு நடந்திருக்கிறதா வந்து அதில் உறுதிப்படுத்தியிருக்காரு. நீங்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்தில் அந்த இவங்களை காணும், அந்த எத்தனை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா, இவங்க பிடிச்சதில் சொல்றது வந்து பேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராஜாத்தி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாங்க. ஆனால் அதே இது டிடிஆர்ஓ ஆஃபீஸில், அதாவது மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் சொல்லக்கூடிய பேரை பார்த்தீங்கன்னா தேவிகா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் மேல், ஆனால் இவங்க சொல்கிறாங்க அன்னவுன்னு சொல்லி எஸ்தர்னு ஒருத்தரை பிடிச்ச சொல்கிறாங்க. அதே எஸ்தர் இன்னொரு இடத்துலையும் பிடிக்கப்பட்டதான் என் ஆவணம் இருக்குது. அப்போ எஸ்தர் வந்து எத்தனை காப்பகங்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். இதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பிணம் காணாமல் போனதை கூட மாவட்ட இவர் வந்து கன்கரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் ஒப்பீனியன்லேயே தெளிவாக சொல்லியிருக்காரு, இது நடவடிக்கை எடுக்கணும், இந்த அலுவலகங்களை வந்து மறுபடியும் ஆய்வு பண்ணணும், இவங்களுக்கு கொடுத்த லைசன்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் அவங்க 12 பெண்கள்னு சொன்ன இடத்துல 2 மேல் எப்படி வந்ததுன்னு சொல்லி அவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. இப்படி பல மோசடி நடந்திருக்கு. அதை உறுதி செய்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்து மாவட்ட சார் ஆட்சியர் கொடுத்தும் கலெக்டர் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கும்போது தான் நான் காவல்துறையிலையும் புகார் கொடுத்தேன். காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி தான் நான் நீதிமன்றத்தை நாடினேன். இன்னைக்கு நீதிமன்றம் அதில் வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. காவல்துறையில் கொடுக்கும்போது காவல்துறை அதிகாரிகள்கிட்ட என்ன மாதிரியான ஆவணங்கள் கொடுத்துருக்கீங்க சம்பந்தமாக? கிட்டத்தட்ட நான் 1000 பக்கம் ஆவணமாகவே கொடுத்தேன். அந்த 1000 பக்கங்களை வாங்கின காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதன் பின் நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எந்த நடவடிக்கை எடுக்கல, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி திரும்பியும் புகார் கொடுத்தேன். அப்பவும் நடவடிக்கை எடுக்கல. மறுபடியும் கமிஷனருக்கே நான் கம்ப்ளைண்ட் அனுப்பினேன். அந்த கமிஷனரும் வாங்கிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் தான் நான் நீதிமன்றத்துக்கு போனேன். நீதிமன்றத்திலையும் கிட்டத்தட்ட 4 மாதம் கழிச்சு தான் எல்லா விசாரணையும் என்னிடம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 48 ஆவணங்கள், முக்கிய ஆவணங்களாக 48 ஆவணங்களை நான் அங்கே வந்து குறியீடு செய்து அந்த ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் காப்பகமாகட்டும், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான காப்பகமாகட்டும், அதில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு நீங்க கருதுறீங்க? உங்க கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் அது என்ன சொல்ல வருது? அது அந்த தகவல்கள் மூலமா, அதாவது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து பிடிச்சி இவங்க ஒப்படைச்சதா சொல்றாங்களா, அதுல மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த யாருக்கு அங்கீகாரம் அரசு வழங்கியிருக்கோ அவங்க யாருமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பிடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த மனநலம் காப்பகம் வச்சிருக்கவங்களே எங்கேயாவது போய் பிடிச்சிட்டு வந்து இவங்க பிடிச்ச மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அங்கே இருக்கிறது யாருங்கிற இன்ஃபர்மேஷன் கூட இவங்க போலீஸுக்கு தெரிவிக்கிறது இல்லை. நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை மீட்டா அது எந்த ஜூரிஸ்டிக்ஷன், எந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் மீட்கப்படுதோ அந்த காவல் நிலையத்தில் அவங்களை கொண்டு போய் விட்டு அவங்க பேரில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அல்லது ஒரு சிஎஸ்ஆர் வாங்கி இதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்து நீதிமன்றம் வந்து இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரான மருத்துவ சான்று வாங்கிட்டு வர சொல்லி அந்த மருத்துவர் அந்த சான்று கொடுத்து அது எவ்வளவு தூரம் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற சட்டப்படி இவர் வந்து வீட்டில் இருக்கலாமா, அப்படி இல்லைன்னா இவர் வந்து ஹோமில் தான் சேர்க்கணுமாங்கிறது அந்த பர்சன்டேஜ் விகிதாச்சாரத்தை வச்சு அந்த நீதியரசர் உத்தரவு போடுவார். அந்த உத்தரவுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த ஹோமில் சேர்க்கிறதா அல்லது இவங்க வீட்டில் விடுறதாங்கிறது முடிவு பண்ண முடியும். ஆனால் எந்த சட்ட இதையும் பின்பற்றாமல் 25 பேரை நாங்கள் ஒப்படைச்சோம், 30 பேரை ஒப்படைச்சோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த 30 பேர் பேரும் இவங்க கொடுக்குற பேரும் டிஃபர் ஆகுது. அப்போ 2 மாறுபடுதுன்னா இவங்க கொடுத்த 30 பேர் எங்கே? அவங்கள காணுமா அல்லது வேறு எதுக்காவது பயன்படுத்தியிருக்காங்களா? நீங்கள் இடையில கூட பார்த்துருப்பீங்க, கிரானைட் ஊழல் பிரச்சனை வரும்போது கூட சொன்னாங்க நரபலிலாம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி படிக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியும்? மனநலம் பாதிக்கப்பட்ட என்ன தெரியும்? அப்போ இதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டியது காவல்துறை. அப்போ இந்த காவல்துறை இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. காவல்துறையில் எந்த ரெக்கார்டும் இல்லை. என்ற ஆட்சியில் அவங்களே பதில் கொடுத்தாங்க, எங்கள்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை, யாரெல்லாம் இந்த இதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி தகவல் எந்த ஆவணமும் இல்லைன்னா. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டிருக்க அந்த 3 காப்பகங்களில் எத்தனை பேர் இருக்காங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அவங்க கொடுத்துருக்காங்களா, இல்லை அரசிடம் அது சம்மந்தமாக அது சம்மந்தமாக ஆதாரம் இருக்கா, இல்லை காவல்துறையோட சம்மந்தமான ஆதாரங்கள் இருக்கா, அதை கேட்டிருக்கீங்களா? இல்லை, அதாவது அவங்க எந்த ஆவணமும் கொடுக்க ஆட்சியில் ரைட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விலகிட்டாங்க. ஆனால் அவங்க கொடுத்த ஆவணத்தை நான் வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கேட்டேன். அப்போ மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலேருந்து எனக்கு இவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரெட் கிராஸ்லேருந்து கேட்டேன், யாரெல்லாம் ஒப்படைச்சிங்கன்னு, இவங்களும் கொடுத்துட்டாங்க. இப்போ மாற்றுத்திறனாளி கொடுத்த அலுவலகத்திலேருந்து கொடுத்த ஆவணமும் ரெட் கிராஸில் கொடுத்த ஆவணத்தையும் பார்த்தா மாறுது.
இதில் கிருஷ்ணமால் இருக்குது, இங்கே வந்து சுப்பிரமணியன் இருக்கு. அப்போ இவன் மேலாக வரான், அவன் ஃபீமேலாக வரான். அப்போ எங்கேயுமே உண்மை இல்லை. அது போக இன்னும் சொல்லப்போனால் பிஷப்பில் என்ன நடந்துச்சு, அந்த பிஷப் சார்ஜில் என்ன நடந்துச்சுன்னா, ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களை கொண்டு வந்து சேர்க்குறவங்க இருக்காங்க. பெற்றோர்கள் இவங்க மாதிரி ஆட்கள் வந்து அவங்களை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதுக்கு இவங்க ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவங்க சிகிச்சை கொடுக்காங்க. ஆனால் அப்படி சேர்க்கப்பட்ட நபரான உமாங்கிற நபரை இவங்க தெருவில் சுற்றிட்டு இருந்தபோது பிடிச்சப்போது தான் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஆவணத்தையும் நான் வந்து சப் கலெக்டரை சமர்ப்பித்தேன். அதையும் சப் கலெக்டர் பார்த்தார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்களே இவங்க பிடிச்ச மாதிரி காட்டி இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுக்காங்களா? அதுக்கு நிதி எவ்வளவு கொடுக்கப்படுது? அரசு தரப்புல இருந்து பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்படுது? இல்லை, பராமரிக்க எவ்வளவு நிதி கொடுக்கப்படுதுங்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு நபர் விகிதமாக தரப்படலை. ஆனால் ஃபீடிங் சார்ஜஸ்ன்னு ஒரு சார்ஜஸ் கொடுக்கப்படுது. இவங்களை மீட்டு கொடுத்தா 1500 ரூபாய் ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்படி வழங்கப்பட்டது 37,500 ரூபா 25 நபரை பிடிச்சதுக்கு. இப்படி 2 தடவை பிடிச்சிருக்காங்க. முதல் தடவை 20 பேரை பிடிச்சிருக்காங்க. முதல் தடவை பிடிச்ச 20 பேர் பத்திரிகையிலும் ஃபிளாஷ் ஆயிருக்கு. இவங்களை கொண்டு போய் தூத்துக்குடி ஹோமில் விட்டுருக்காங்க. ஆனால் தூத்துக்குடி ஹோம்லேருந்து அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்க யார்கிட்ட உங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இவ்வளவு முறைகேடுகள், பல்வேறு வகையான முறைகேடுகள் அவர்களின் நிர்வாகத்தில் நடைபெற்றுள்ளதாக, அதாவது இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் நிலை மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளதாகவும் அதற்கு ஆதாரப்பூர்வமாக ஆர்டி மூலமாக பெறப்பட்ட தகவல்களே இதற்கு சாட்சி என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிறகுதான் நெல்லை மாவட்ட முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதியரசர் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த வழக்கில் 10 பேர் மீது, அதாவது அரசு அதிகாரி உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார். பூங்குழலி, இந்த முறைகேடு நடைபெற்றது குறித்து வழக்கறிஞர் பிரம்மா விரிவாக விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையின் டீன் சித்தியத்திய முனைவராவை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அவர் மறுத்திருக்கிறார். இந்த தகவல்களையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். வழக்கறிஞருடன் கலந்துரையாடியமைக்கு நன்றி நாகராஜன்.